நான் போட்டிருக்கேன். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதாங்க போட்டு அரைச்சிருக்கேன். போட்டு மைய போட்டு அரைச்சிருக்கணும். இது எத்தனை கிலோவுக்கு எவ்வளோக்கு கிராம்ஸ் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு? அரை கிலோவுக்குங்க. அரை கிலோ ரைஸ் அரை கிலோ சிக்கன் 1 கிலோ சிக்கன். அரை கிலோ இதுக்கு 1 கிலோ சிக்கனு. 1 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா போட்டிருக்கேன். இது கிராம்பு எத்தனை, இது எல்லாம் எத்தனை? சும்மா ஒரு இதுவாக கிராம்பு 4ங்கம்மா, பட்டை ஒரு 2, அந்த பிரிஞ்சி இலை ஒரு 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சிறிதளவு, புதினா கொத்தமல்லி. தண்ணியெல்லாம் தண்ணி ஊற்றலைங்கம்மா, அப்படியே அரைச்சிருக்கேன். ஆமாம்மா. ஓகே. இங்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா? ஆமாங்கம்மா. இது வந்து இதுலேயும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குங்கம்மா. அது வந்து வணக்கும் போது போடுறதுங்கம்மா. வணக்கும் போது போடுறதுக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்சுருக்கிறேன். ஆமாங்கம்மா. இது வந்து அரை கிலோ சிக்கன் இல்லை, 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். 3/4 கிலோ சிக்கன். ஒரு 5ங்கம்மா. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2ங்க. 2 பச்சை மிளகாய் தான். 5 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளிங்கம்மா. தக்காளி வந்து 2. ஆமாங்க, 2 தக்காளி. இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன்மா. 2 ஸ்பூன் போதுமா? போதுங்கம்மா. 2 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய். ஆமாங்க. நெய் போடுவியா? அப்புறம் நெய் லாஸ்ட்டாக வணக்கிட்ட பிறகுமா. சரி, ஓகே. ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன், அந்த 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுது. ஆமாங்க. வச்சு நல்லா வதக்கணும். ஆமாம், ப்ரௌன் கலரில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா வறுபடணும். இது வந்து எதுவுமே சிக்கன் மேரினேட் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. ஆமாம், உடனே தயாரிக்கக்கூடிய ஒரு பிரியாணி. ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம். ப்ரௌன் கலராக வரணும். இன்னும் கொஞ்சம் ஆகணும். வேறு ஏதாவது வேணுமா, அறியணுமா? எதுவும் வேணாங்க, ப்ரௌன் ஆகட்டும் அப்புறமேட்டு. இப்போதைக்கு உங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப தேங்க்ஸு. எங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களை கூப்பிடுவோம். மோஹித் போய் விளையாடு. பிரியாணி ரெடியானோன்னா கூப்பிட்றோம். பிரியாணி பிடிக்குமா? பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ரெடியானோன்னா கூப்பிட்றோம். போய் தம்பியோட விளையாடிட்டு. ஓகே. இன்னும் கொஞ்சம் வேகணும்னால. ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். மீன் டைம் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ப்ரௌன் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா ஐட்டம்லாம் இதில் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், புதினா எல்லாம் அட் அ டைம் அரைச்சி வச்ச மசாலா போட்டு வாசனை போக நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் இல்லையா? கழுவு ஊற்ற வேணாம், லாஸ்ட்டில் கழுவு வந்து மீதி வச்சு அப்புறம் பண்ணுறேன். ஓகே, அதை கிளறி விட்டுடு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் நினைக்கிறேன். இல்லை கட்டி பிடிச்சிடும். நல்ல வாசனை போக கிளறணும். இன்னும் பிரியாணி ரெடியாக இல்லை சொல்லும். வாங்க வாங்க வாங்க. பிரியாணி பண்ணுறதுனால அம்மாவுக்கு கிஸ்ஸா முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. நல்ல ஸ்மெல்லு, நல்ல வாசனை வருது. இது கூடவே தக்காளியும் போட்டணும். ஆமாம், தக்காளி அரிஞ்சு வச்ச அந்த 3 தக்காளியும். 3 இல்லை 2 தக்காளி தானே இல்லை. 2 தக்காளி. தக்காளி மசிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ல. ஆமாம். இது கூடவே லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும் அது தக்காளி. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோ. இப்போ வந்து அரிசி பிரியாணிக்கு வந்து அரிசி வந்து அந்த டம்ளரில் எடுக்கிறோம். இது சின்ன டம்ளர் தான். ஐ திங்க் ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு இப்போ இதில் 3 போடுறோம். 3 டம்ளர் போடுறோம். ஸோ நல்லா 3-4 வாட்டி நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊறணும்.
அரிசி. இது வந்து பிரியாணி அரிசி கிடையாது, வீட்டில் பண்ணுற சாப்பாட்டு அரிசியை தான். அந்த வாசனையும் கொஞ்சம் போயிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகா பொடி, வரமிளகா போடுமா? வெறும் பிளெயின் மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ சிக்கன் நல்லா வணங்கிடுச்சுமா. சிக்கன் போடலாமா? நல்லா வதக்கிடும். இதிலே தண்ணி விடுமா? தண்ணி ஊற்ற வேண்டாம்ப்பா. மூடி வச்சிட்டிங்கன்னா தயிர் போட்டு வந்துடும். தயிர் போடணும்னு கொஞ்சம் தயிர் போடணுமா? ஒரு 2 டேபிள் ஸ்பூனா எவ்வளோ போடுவீங்க? ஆமாம், 2 டேபிள் ஸ்பூன் போடணும். கவரில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. போடுங்க. இந்த தயிர் எதுக்கு போடுறீங்க? சாஃப்டாக இருக்குமா சிக்கன்? சாஃப்டாக இருக்கும். அந்த சூடு கொஞ்சம் கம்மி பண்ணோம். இந்த சிக்கனில் இருக்க சூட்டை வந்து சில பேருக்கு குறைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போவே எலுமிச்சை மழை போய் இல்லைம்மா, லாஸ்ட்டில் தண்ணி ரைஸ் எல்லாம் போட்ட பிறகு தான் எலுமிச்சை. ஆமாம், இல்லைன்னா இதில் கசப்பு வந்துடும்மா. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்கண்ணா. சும்மா வேறு எதாவது மூடி வச்சுட்டிங்கன்னா. இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆமாம், இதை வணங்கி அப்படி விட்டுருக்கோம். கொஞ்சம் அது ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கு. ஆமாம், அவ்வளோதான். சும்மா லேசாக க்ளோஸ் பண்ணி ஆமாம், ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஆமாம். மீன் டைம் வி ஆர் மேக்கிங் ஆனியன் ரைத்தா. வெங்காயம், தயிர் போட்டிருக்கோம். இது ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால பச்சை மிளகாய் போடலையா? ஆமாங்க, குட்டீஸ் இருக்காங்க அதனால. உப்பு போட்டியா? போட்டாச்சுங்கண்ணா. புதினா புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சுங்கண்ணா. இது நல்ல ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல். இப்போ அந்த ஜார் கழுவுன தண்ணி எடுக்க அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மூடியில் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் அரை வேக்காடு போடணும். நசுனாவே நசுங்குவாங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம போட்டது வந்து அரிசி சின்ன டம்ளரில். இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் நம்ம 1.5 டம்ளர் கணக்குக்கு ஊற்றுறோம். ஆமாம், 3 டம்ளர். 3 டம்ளர். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்கம்மா, அது கணக்கு பண்ணிக்கணும். ஆமாம், 3 டம்ளர். கொஞ்சம் 1/4 டம்ளர் வேணால் ஊற்றிக்கலாம். இதில் வந்து ரைஸ் கழுவி ஊற்றணும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கணும். ஆமாங்க, உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து. நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சுங்கம்மா. அரிசி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறின அரிசி. ஆமாம், நம்ம வீட்டுக்கு போட்ட சாப்பாட்டு அரிசி தான் இது, பிரியாணி அரிசி இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். பிரியாணி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். பிரியாணி அரிசிக்குமா ஊற வைக்க வேண்டாமா? அப்படியே போட்டுக்கணும். நம்ம வீட்டு அரிசிக்கு மட்டும்தான் ஊற வச்சுக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த குழந்தைங்க சாப்பிட போகிறதுனால நாங்கள் கொஞ்சம் காரத்தை லிமிட்டாக போட்டிருக்கோம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அப்புறம் இப்போ கடைசியாக வந்து எலுமிச்சம்பழம்.
ஒரு டீஸ்பூன் போதும். அவ்வளோ எலுமிச்சம்பழம் போட்டு கலந்துட்டு மூடிட்டா நம்மளோட விருதாச்சலம் பிரியாணி ரெடி. ஆனதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிட்டு காமிக்கிறோம். கொதி வந்த பிறகு லேசாக உப்பு போடணுமா லாஸ்ட்டாக? உப்பு போட்டால் உப்பு காரம் டேஸ்ட். சொல்லியிருக்கேன், உப்பு காரம்லாம். இல்லை, எப்பயுமே உப்பு கம்மியாக போட்டுட்டுமா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டால் அது டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி கொதி வரும்போது. இப்போ மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டு இறக்கிட வேண்டியதாம்மா.